விஜய் வந்து காவேரியை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணாரு, நம்ம வந்து குழந்தை காவேரி கூட போறாரு. அப்போ வந்து காவேரி கிட்ட வந்து, "நீ இவ்ளோ லேட்டா போனா, மிஸ் வந்து ஏதாவது உன்ன முட்டி போட வச்சிட மாட்டாங்கல்ல?" அப்படின்னோன, "அதெல்லாம் தெரியாது. எங்க மிஸ் ரொம்ப நல்ல மிஸ். அவங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்றா. சரி, நீங்க பார்த்தது இல்லல்ல, அதான் உங்களுக்கு புரியல." அப்படின்னு நம்ம சொல்றோம். "அப்ப நான் பார்க்கணும் இல்லையா மிஸ்ஸ? சரி இன்னைக்கு பார்த்துடலாமா?" ஓகே டாடி, பார்த்துடலாம் டாடி. எங்க மிஸ் வந்திருப்பாங்க வாங்க." சரி, உங்க மிஸ் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா?" சரிங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை அம்மாவோட கிளாஸ் மிஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சாரி சார் அவங்கள இன்றைக்கி பார்க்க முடியாது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் மிஸ் எங்கள் மிஸ்ஸை பார்க்க முடியாது சொல்கிறீங்க? எங்கள் மிஸ் ஒன்றும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குறா. அது இல்லைடா, இன்னைக்கு உங்கள் மிஸ் வரமாட்டாங்க. அவங்களுக்கு பதில் உங்கள் கிளாஸில் நான் தான் நடத்த போகிறேன். இவங்க கிளாஸையும் சேர்த்து நான் தான் சார் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னங்க சொல்கிறீங்க? இன்றைக்கி வரமாட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு ஏதோ பர்சனல் விஷயமா வந்து வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு லீவ் எடுத்துக்கிட்டாங்க. நாளைக்கு தான் அவங்க வருவாங்க. நீங்க எதாவது பேசணுன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னோன்னே, ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. போங்க டாடி, எனக்கு ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம் போகவே பிடிக்கல. ஏன்டா அப்படின்னோன்னே, பின்ன எங்கள் மிஸ் வரலையே, எங்கள் மிஸ் வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். அவங்க தான் எனக்கு நிறைய வந்து ஸ்டோரியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க இல்லைன்னா எனக்கு போர் அடிக்குது டாடி அப்படின்னோன்னே, எனக்கு ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் டாடி. எங்கள் மிஸ் வருவாங்க. நீ மட்டும் ஏமாறல காவேரி. நானும் தான் ரொம்ப ஏமாந்து போயிருக்கேன். எப்படியாவது அவங்கள பார்த்துடலான்னு நினச்சேன். கண்டிப்பாக அது காவேரியா இருந்துச்சுன்னா அதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது? பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்படி தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. ஓகே மிஸ், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோடனே, மிஸ் ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னோடனே, அவங்க பேர் என்ன மிஸ்? அந்த கிளாஸ் மிஸ் பேர் யூகேஜி ஏ செக்ஷன் அப்படின்னோடனே, காவேரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே தூக்கி வாரி போடுது விஜய்க்கு. காவேரி தான். அப்போது அது கண்டிப்பாக காவேரி தான். காவேரி வந்து இந்த இந்த ஊரில் தான் இருக்காளா? அப்போது காவேரி ஏன் என்கிட்டேருந்து மறைஞ்சிருக்கா? ஏன் என்னை பார்க்க வரல? காவேரி அப்போது உயிரோடு தான் இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து, சரி கண்ணா பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு குழந்தைய விட்டுட்டு. அடுத்து வந்து விஜய்க்கு நிறைய கேள்விகள் மனசில் வருது. அப்போ காவேரி உயிரோடு இருந்தால் ஏன் நம்மக்கிட்ட போய் சொன்னாங்க? காவேரி இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு ஏன் சொன்னாங்க அவங்க? எதுக்கு தாத்தா உட்பட எல்லாருமே என்கிட்ட போய் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக யோசிக்கிறாரு. காவேரிக்கு என்ன நடந்தது? காவேரி ஏன் வந்து என்னை தேடி வரல? எல்லாத்துக்கும் விடை வந்து கண்டிப்பாக தாத்தா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராரு விஜய். இங்கே வந்து விஜய் பார்த்துட்டு, என்னப்பா குழந்தைய விட்டுட்டு வந்துட்டியா? நான் விட்டுட்டு வந்துட்டேன் தாத்தா அப்படின்றாங்க. சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, தாத்தா ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, அப்படியே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா உண்மையிலேயே காவேரி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாளா தாத்தா? அன்னைக்கு காவேரி வந்து இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னீங்களே தாத்தா, அது உண்மையா அப்படின்னோடனே, ஆமாப்பா உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே வந்து, ஓ அப்படியா தாத்தா, அப்போ இது யார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஃபோட்டோவை காவேரி வந்து அங்கே வந்து அந்த புக்ஸ் எடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோவை அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா. அப்படியே பார்த்து சிலையாக நிற்கிறாரு. உடனே வந்து சித்தப்பாவும் சித்தியும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் அந்த ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து, ஆமாப்பா இவ காவேரி மாதிரி இருக்கால அப்படி சொல்லிட்டு, ஆமாங்க பாருங்களேன் அப்படின்னோடனே, ஆமாம் இவ காவேரி மாதிரி இருக்காளே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கப்பா காவேரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படியே பார்த்து எல்லாரையும் முறைக்கிறாரு. உடனே வந்து விஜய் அப்படின்றாங்க. உடனே தாத்தா வந்து, என்னப்பா இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி மறைச்ச மாதிரி, தாத்தா உங்களுக்கு பொய் சொல்ல வராது தாத்தா, ஆனால் இவ்வளோ நாள் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றிருக்கீங்கல்ல. நான் இவ்வளோ நாள் அதான் நினச்சேன் தாத்தா, உங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாதுன்னு. ஆனால் இவ்வளோ நாள் ஒரு பொய்யை சொல்லி என்னை ஏமாற்றிருக்கீங்கன்னா இப்போ பொய் சொல்கிறது பெரிய விஷயமா தாத்தா அப்படின்றாங்க. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. விஜய் நான் சொல்கிறத கேளுப்பா, அது காவேரி இல்லைப்பா. என் காவேரி எனக்கு தெரியாதா தாத்தா? அந்த அளவு நான் வந்து முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நாள் முட்டாள் தான் இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் யோசிக்கிறேனே விடுங்களேன் அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. சே நீங்களாம் மனுஷங்க தானா? என் காவேரி உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி என் காவேரி என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி இத்தனை வருஷமாக என்னை தவிக்க வச்சிங்களே, என் பிள்ளைங்க தாய் இல்லாமல் ஆக்கிட்டீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. விஜய் நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்றாரு. தாத்தா பேசாதீங்க தாத்தா, நீங்கள் பேசினாவே எது உண்மை எது பொய்ன்னு என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல தாத்தா. நீங்கள் போய் பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களை பற்றி நான் எப்படிலாம் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே வந்து சோர்வாக உட்கார்றாரு தாங்க முடியாமல் வலியோட.